திரைப்பட பாடகர் மனோ நாகூர் பாபுங்கிறவர் தன்னுடைய பேரை மனோன்னு மாற்றிக்கிட்டு இளையராஜாவால் பேர் மாற்றப்பட்டு ஃபேமஸாக இருக்கிறார். சூப்பர் சிங்கர்லேருந்து சினிமா துறை வரைக்கும் நல்ல ஃபேமஸ். நிறைய பண காசுகள் நிறையா இருக்குது. அவருடைய பையன்கள் ஷகீர், ரஃபீக் 2 பேர். இந்த 2 பேருக்கும் 2 நாள் முன்னாடி ஒரு தகராறு. எங்கேனாக்கா அவங்க இருக்கக்கூடிய வீடு இருக்கக்கூடிய அந்த ஏரியா இருக்குங்களே, பயங்கரமான ரஷ்ஷான ஏரியா. எந்த நேரமும் கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த இடத்துல இவங்க ஃப்ரெண்ட்ஸுகளோடு போயிட்டு அங்கே போயிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. வண்டி ஏதோ பார்க்கிங் பண்ணதில் பிரச்சனையாக இருக்குது. அப்போது இது சாதாரணமாக போயிருக்கலாம் இந்த பிரச்சனைகள். என்ன பண்ணியிருக்கானுங்க, அங்கேருந்து வந்து ஒரு 2 பேர் வந்து இவங்கள்ட்ட வந்து தகராறு பண்ணியிருக்காங்க. தகராறு பண்ணதில் அடிதடி ஆகிடுச்சு. அதோடு அப்படியே பேசி முடிச்சுட்டு போயிருக்கலாம். இந்த 2 பசங்களை என்ன பண்ணியிருக்காங்க, நேராக போயிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அழைச்சிட்டு வந்துருக்குறாங்க. ஒரு 10 பேர் எல்லாம் வந்து உருட்டுக்கட்டையோடு வந்து கல்லையும் கொண்டு வந்து அடித்து 2 பசங்களும் மனோட 2 பசங்களும் ஓடுறாங்க, தெரிச்சு ஓடுறாங்க. அவருடைய மனோடைய மனைவிக்கும் சின்ன காயங்கள்லாம் ஏற்படுது. அது அப்படியே போலீஸ் கேஸாக போய் இப்போது கேஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இதுக்குள்ளே நம்ம இந்த இணையத்தில் அந்த பின்னூட்டம் இடக்கூடிய ஆட்கள்லாம் வந்து பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாங்க. குடிகார பிள்ளைங்களை பெற்று வச்சுருக்கிறாப்புல மனோ, ஒழுங்காக வளர்க்க தெரியல, பிள்ளையை வளர்க்க தெரியல, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணின் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லைங்கிற பாட்டெல்லாம் போட்டு விட்டு பயங்கர அட்வைஸ் மனோவுக்கும் மனோவுடைய மனைவிக்கும். இதே அட்வைஸை நம்ம இவர் எஸ்பி பாலசுப்ரமணியத்த பையன் சரண் குடிச்சுவிட்டு அங்கே ஒரு பார்ட்டியில் ஒரு பெண்ணை நடிகை கையை பிடிச்சி இழுத்தாப்புலையே அப்போ சொல்லியிருக்கலாம். இல்லை கங்கை அமரன் அவருடைய 2 பசங்களை குடிச்சுவிட்டு எங்கெங்கே தகராறு பண்ணியிருக்காங்க, அங்கே போய் இந்த அட்வைஸெல்லாம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய பேர் வந்து இஸ்லாமிய பேர் கிடையாது. இஸ்லாமிய பேர் இருந்துச்சுனாக்க அது எந்த வகையிலையாவது குற்றம் கண்டுபிடிக்கணும். ஒருத்தன் அதில் எழுதுகிறான், இவன் இந்த 2 பேருக்கும் தீவிரவாதிகளோட தொடர்புக்கான விசாரிக்கணும், போலீஸ் நல்ல முறையில் விசாரிக்கணும், அது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பின்னோட்டாடுறான். ஒரு சாதாரண பார்க்கிங் பிரச்சனையில் வந்தது எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் இழுத்துட்டு போகுது பாருங்கள். காரணம் என்னன்னாக்க அவர்கள் முஸ்லீம்கள். அந்த ஒரே ஒரு காரணத்தை தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. இதே முஸ்லீம் இல்லாமல் வேறு சமூகமாக இருந்துச்சுனாக்க இந்த சமூகம் அப்படியே அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையை அப்படியே முடிஞ்சு அப்படியே காதோடு காதை வச்சு முடிஞ்சு போயிருக்கும். எப்படி சரணுடைய பிரச்சனை முடிஞ்சோ, எப்படி கங்கையம்மனுடைய பையன்களுடைய பிரச்சனை முடிஞ்சோ அதே மாதிரி முடிஞ்சிடும். சினி ஃபீல்டில் உள்ளவங்களில் எத்தனை தகராறு எத்தனை பிரச்சனைகள் நடக்குது, அங்கெல்லாம் போய் இவங்க போய் பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா? ஒன்றும் கிடையாது. அதுதான் நம்ம பார்க்குறோம். ஒரு இஸ்லாமிய பேர் இருந்துச்சுனாக்க அவர்கள் இப்படிலாம் இந்த பிரச்சனைகள் உள்ளாக்கப்படுவார்கள், விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவார்கள். அதனால் முஸ்லீம்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து சமூகம் அந்தளவு கரெக்டாக நடக்கணும்னு நினைக்கிது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். அது ஒரு பக்கமாக. இன்னொரு செய்தியை பாருங்கள். லோக்கல் பிஜேபி லீடர்ஸ் ட்ரேடர்ஸ் இன் இமாச்சல் பிரதேஷ் ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் முஸ்லீம் ட்ரேடர்ஸ். அதாவது பிஜேபி ஹிமாச்சல் பிரதேசில் உள்ள பிஜேபி லீடர்ஸும் வியாபாரிகளும் சேர்ந்து இஸ்லாமிய வியாபாரிகளுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அதாவது என்ன சொல்கிறாருனாக்க ட்வீட் பண்ணியிருக்காரு, மீலாது நபிக்கு ஹார்மனி டுகெதர்னஸ் டு ஆல்வேஸ் ப்ரிவேல் ஆல் அரவுண்ட் த கண்ட்ரி. எல்லா நாட்டு மக்கள் எல்லாரும் அமைதியை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மீலாது நபிக்கு விஷஸ் பண்ணியிருக்கிறாரு. இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுங்களா? 5000 கூட நடக்காது வியாபாரம், ஆனால் ஒரு நாளைக்கு வந்து 6000 7000 வாடகை கொடுத்து இவங்க வந்து வாடகை கடை நடத்திட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்குலாம் எங்கேருந்து வந்து பணம் வருது இந்த முஸ்லீம்களுக்கு, இதை வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராமண சமூகத்தை சேர்ந்த 4-5 பேர் சௌராஷ்டிரா குரூப் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஊர்வலம் நடத்திட்டு போகிறாங்க. இவர்களுக்கு என்ன பிரச்சனைனாக்க முஸ்லீம்கள் கையில் பணம் இருக்கக்கூடாது, பொருளாதாரம் இருக்கக்கூடாது, மற்ற இனத்தவர்கள் மாதிரி மற்ற ஜாதிகள் மாதிரி சாமி
அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராமணர்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது நடக்காதுல்ல. அதுதான் பிரச்சனையே. இப்போ பாருங்கள் அந்த வீடியோ. ये जो आज का हमारी रैली है, जितने भी बाहर से मुसलमान आए हुए हैं जो लोकल लोगों का कामकाज छीन रहे हैं, उनके विरोध में निकाली जा रही है कि एक नॉर्मल दुकानदार रोज की 5,000 की सेल नहीं करता और ये रोज के 5-5, 7-7 हज़ार रुपए डेली का किराया दे रहे हैं। ये फंडिंग इनकी कहाँ से आ रही है? यही हमारा मेन उद्देश्य है। इसी के कारण आज हमारी रैली निकाली। கேட்டிங்களா? அதாவது பணம் எங்கேருந்து வருதாம் இவங்களுக்கு. ஏன்பா இந்த ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு வந்த நீங்கள் இந்த நாட்டில் வந்து ஆட்டையை போட்டு இந்த நாட்டு மக்களை அடிமையாக்கி இந்த நாட்டில் உள்ள இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களெல்லாம் சூத்திரர்கள்னு சொல்லி அடிமையாக்கி இன்றைக்கி வரைக்கும் பணத்தில் வந்து கவர்மெண்ட் ஜாபில் எல்லாத்தையும் கொடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே. நாங்கள் வந்து கேட்குறோமா, முஸ்லீம்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாபும் தர மாட்டேங்கிறீங்க, மிலிட்ரியில் இடம் கிடையாது, போலீஸில் இடம் கிடையாது. இப்படிப்பட்ட இவர்களை வந்து சரி தொழிலாவது நம்ம வச்சு கடைகளை வச்சு நடத்திக்கிட்டு தொழில்துறையில் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாக்க அங்கேயே வந்து இந்த மாதிரி முஸ்லீம் அதாவது வியாபாரிகள்னால எங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது, அவர்களை நிறுத்தணுங்கிறீங்களே. மனசாட்சியே கிடையாதா? எந்த அளவு அதாவது வன்மத்தை வந்து மனசில் வச்சுருக்கிறாங்க பாருங்கள். முஸ்லீம்கள் வந்து எப்படி தலித்துகளோ மற்ற பிற்படுத்தப்பட்ட மக்களோ அதாவது தண்ணி அடிச்சுவிட்டு ரகலை பண்ணிவிட்டு பணத்தை சேமிக்காமல் இவர்கள்ட்ட வந்து சாமி சாமின்னு இவங்களை வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி முஸ்லீம்களும் இருக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. அது நடக்குமா? ஒரு முஸ்லீமாக இருக்கிறவன் எந்த ஒரு மனிதனுக்கும் அடிப்பணிய மாட்டான், எந்த ஒரு இனத்துக்கும் அடிப்பணிய மாட்டான், இறைவனை தவிர. அது வந்து அவங்களுக்கு வலியாக இருக்குது. எல்லா ஜாதிகளையும் எல்லாரையும் நம்ம அடக்கிட்டோம், முஸ்லீம்களை மட்டும் அடக்க முடியல. ரெண்டாவது நிறைய கன்வெர்ட் ஆகுறாங்க. நம்ம வந்து இந்த அடக்குமுறைகள் செஞ்சோன்னா, இந்த ஜாதி அடக்குமுறைகள் செஞ்சோன்னாக்க அவர்கள் வடிகாலை தேடி இஸ்லாத்தை நோக்கி ஓடுறாங்க. அதனால் இந்தியாவில் இந்த இஸ்லாமியர்கள் இல்லாமல் ஆக்கிட்டோன்னாக்க நம்மளுடைய ராஜ்யம் கொடிக்கட்டி பறக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் இவர்கள் வந்து இந்த சௌராஷ்டிரா குரூப்பும் பிராமணர்கள் எல்லோரும் சேர்ந்து சேருது, மேல் ஜாதிகள் எல்லாம் சேர்ந்து. எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு எண்ணம் பாருங்க. இவங்களுக்கு பணம் ஏது வருது? நீரவ் மோடி, லலித் மோடிகிட்ட போய் கேளு.